கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு பெரிய அற்புதத்தை குறித்து பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெனசரேத்து கடற்கரையில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த நேரத்தில் இந்த படகுகளை சரிபார்த்து கொண்டிருந்ததான பேதுரு, யோவான், அந்திரேயா இவர்கள் எல்லாம் அங்கே இருந்தாங்க. அப்பொழுது இயேசு அந்த படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் போடுங்க என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் சொன்னதான ஒரு காரியம், உங்களுடைய வலைகளை ஆழத்தில் போடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் பேதுரு என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே, முழுதும் நாங்கள் மீன் பிடித்தோம், ஒரு மீனும் கிடைக்கவில்லை, எங்களுக்கு எந்த விதமான மீனே கிடைக்கவில்லை. இப்பொழுதும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நம்பி நாங்கள் விசுவாசித்து போடுகிறோம் என்று சொல்லி அந்த வலையை ஆழத்தில் போட்டார்கள். அந்த நேரத்தில் ஆழத்தில் போடுகின்ற வேளையில அந்த வலை கிளியத்தக்கதாக மீன்கள் அந்த வலையில் சிக்கிட்டு 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக அந்த மீன்கள் இருந்தது என்று பார்க்கிறோம். இதை பார்த்த சீமோன் பேதுரு ஆண்டவருடைய பாதத்தில் கீழே விழுந்து, பாவியாகிய மனுஷன் நான், என்னை விட்டு போங்க என்று சொல்கிறான். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உன்னை இது முதல் மீன்களை பிடிக்கிறவன் அல்ல, மனிதரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். பாருங்க, முதல் நாள் இரவு மீனே கிடைக்கவில்லை. அந்த மீன்கள் எல்லாம் ஆண்டவருடைய கட்டளையின்படியாக எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டது. ஆனால் அவர் சொன்ன மாத்திரத்திலே ஒரு வார்த்தை சொன்னார், எல்லா மீன்களும் அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து அந்த வலையில விழுந்தது என்று பார்க்கிறோம். இது ஒரு பெரிய மகத்துவமான அற்புதம். ஆகவே இந்த அற்புதத்தை பார்த்த பின்புதான் அந்த மீன் பிடிக்கிற தொழில ஒரு நிபுணனாக எக்ஸ்பர்ட்டா இருந்ததான பேதுருவே பயந்து போனான். இது எப்படிப்பட்டவர், இப்படியெல்லாம் மீன்கள் கூட இவருக்கு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி பயந்தான். அப்பொழுதுதான் அவன் தன்னை பாவி என்று அவன் உணர்ந்தவனாய் காணப்படுகிறான். ஆகவே இந்த நிலையில நாம் பார்க்க வேளையில இந்த அற்புதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமைப்படத்தக்கதாக செய்யப்பட்ட ஒரு அற்புதமாய் காணப்படுகிறது. இதனை பார்ப்போம். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த சூழ்நிலையிலும் அவர் சொல்ல அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். நம்முடைய படகுகளும் அமிழத்தக்கதாக எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அது அற்புதமாக மாறும். இப்போமா நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ராத்திரி காலை வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக